ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாங்க மார்க்கெட்டில் என்னெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்குன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவும் இருந்தது, டல்லாகவும் இருந்தது. அது என்னன்றதை வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த கடையில் இந்த லெனோவா டேப் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஆன் பண்ணியே பார்க்க முடிஞ்சுது, எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்க முடிஞ்சுது. ரேட்டு வந்து 4000 கிட்ட சொன்னாங்க, 4500 ஏதோ சொன்னாங்க. பட் இது வந்து சப்போஸ் யாருக்காவது யூஸ் ஆகுனா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது சிம் கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து டேட்டா நெட்வொர்க் டேட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ அங்கேயே வந்து இந்த ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்பீக்கர் இருந்தது, இந்த போன வாரமும் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த விண்டேஜ் டைப் ஸ்பீக்கர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அங்கே அதே ஷாப்பில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு மொபைல் ஷாப் இருந்ததுங்க. அதில் இந்த மொபைல் வந்து ஃப்ளிப் ஃபோனு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இது என்னென்னு பாருங்களேன், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு நார்மல் கீபேட் மொபைலில் வந்து ஃப்ளிப் மாடலில் வச்சுருக்காங்க. இது வந்து 1800 சொன்னார் இந்த ஃபோனோட ப்ரைஸு. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஐ மீன் ஒரு ப்ரீமியம் டைப்லேயே இருந்தது, பட் ஆனால் கீபேட் மொபைல் தான் இது. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த சைடு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜியோ செட்டாப் பாக்ஸும் விரும்பி எடுக்கிறாங்க மக்கள். ஜியோ செட்டாப் பாக்ஸ் அங்கங்கே பார்க்க முடியுது. நிறைய பேர் கேட்கவும் செய்கிறீங்க. சிலதெல்லாம் வந்து பார்ட்ஸ் இதாக இருக்குது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நிறைய லேண்ட்லைன்ஸு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கூட ஏகப்பட்டது இருந்தது. அதே மாதிரி ரிமோட்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. இதில் வந்து ரோக்கு ரிமோட்ஸ் இருந்தது. ஸோ ரோக்கு பாக்ஸ் எதாவது வச்சுருக்கீங்கன்னா அங்கே ரிமோட்ஸ் வந்து கிடைக்குது. 150 ருபீஸ் சொன்னார் ஈச் ரிமோட். ஸோ நார்மல் ரிமோட்ஸ் வந்து 100 ருபீஸு. இந்த ப்ராடக்ட் ரிமோட்ஸ் எல்லாம் வந்து 150ன்ற மாதிரி சொன்னார். அண்ட் அதே ஷாப்பில் இந்த டிவைஸ் இருந்தது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த டிசி யூனிட்டில் மாற்ற அடாப்டர்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டிசி பவர் சப்ளை யூனிட்டில் ப்ளக் பண்ணிவிட்டு இதோட லீட்ஸை வந்து நம்ம போர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டார்ச்சும் ஒன்று இருந்தது. இதெல்லாம் விண்டேஜ் டார்ச்சு, பட் இது டேமேஜ் ஆகிருந்தது அந்த டார்ச்சு. ஸோ புக்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. நிறைய புக்ஸ் வச்சுருந்தாங்க, ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் அண்ட் லெக்சர்ஸ் எல்லாம். அண்ட் அங்கே வந்து வித்தியாசமான ஒரு டிவைஸ் பார்த்தேன். இது என்னன்னு உங்களால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஆமாங்க, இது வந்து ஃபியூஸ். இது சொன்னால் நம்ப முடியுதா? எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய ஃபியூஸ் பார்த்துருப்பீங்களா நீங்கள்? அண்ட் டிஃப்ரெண்ட் எல்இடி லைட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் அதுன்ட்டு. கீபோர்டு பார்த்தீங்களா? கம்ப்யூட்டரோட கீபோர்டு. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து 400 ப்ரைஸ் சொன்னாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் மாதிரின்னு நினைக்கிறேன். இந்த தேட்டர்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இது. தேட்டர் இல்லை ஆடிட்டோரியத்தில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ். நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. பட் என்ன ஃப்ரண்ட்டு இது மட்டும் டேமேஜ் ஆகிருந்தது, ஃப்ரண்ட் டோர் மட்டும். மற்றபடி ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லா இருந்தது. அண்ட் இங்கே வந்து லக்கேஜஸ் எல்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. 400லேருந்து ஸ்டார்டிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தான் சொன்னாங்க. இது வந்து நான் ஒர்க்கிங் ஃப்ரிட்ஜு, கூலர் டைப்பில் இருக்கிறது. இது வந்து எடுத்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். பட் 500ன்றது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். ஏன்னா அது ஒரு கண்டெய்னராக கூட இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன தூக்கிட்டு போகணும் அவ்வளோ பெருசு. அண்ட் அங்கங்கே ப்ளே ஸ்டேஷன்ஸ் பார்க்க முடிஞ்சது, PS2. ப்ரைஸ் வந்து எல்லாமே 2000 மேலே தான் சொல்கிறாங்க. இது வந்து பக்கா டேமேஜ் யூனிட்டு. சிடி டிரைவ்லாம் வந்து டேமேஜ் ஆகிருந்தது. அண்ட் அங்கே வந்து இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் இருந்தது பாருங்கள், ஜான் பேரல். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான யூனிட்னு நினைக்கிறேன், UK பிராண்டு. அண்ட் அங்கங்கே 2-in-1 ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது பார்க்க முடிஞ்சு. இங்கே பாருங்கள், சவுண்ட் பாரும் இருந்தது வித் வூஃபரோட. எல்லாம் செக் பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தாங்க அப்போ தான் ஷாப்பில். JBL ஓடுது.
ஸோ ஜேபிஎலோட ஊஃபரும் பார்க்கலாம் நீங்கள் 2.1 டைப்பில். அண்ட் நிறைய 2-in-1s பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இதை பாருங்களேன், இது வந்து ஆல்-இன்-ஒன் டைப் பிளேயர் இது. அண்ட் இதோட ஹெட்டோட இதை பாருங்கள், இது வந்து பை டைரக்ஷனல் ஹெட். இது நம்ம கேசட்டை வந்து திருப்பி போடணும்னு தேவையில்லை, ரிவர்ஸில் அதுவே ப்ளே ஆகிக்கும். ஸோ நல்ல ப்ரீமியம் செட்டு வித் சிடி பிளேயர், எஃப்எம் ரேடியோ. ஸ்பீக்கரோட சைஸும் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த செட்டு இன்றைக்கி சேலுக்கு இருந்தது. வெயிட்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. ஜிம்மு யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் ஜிம் எதாவது செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே லூஸில் கூட வெயிட்ஸ் வந்து கிடைக்குது. வாட்சஸ் வந்து ஏகப்பட்டது தனித்தனி ஸ்டால்லையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சில ஷாப்பில் வந்துட்டு இந்த மாதிரியும் போட்டு வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ இந்த வாட்சஸோட கண்டிஷன்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த 2-in-1 வந்து கொஞ்சம் நல்ல டைப். இது பேனசானிக்கோடது என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. நல்ல ரஃப் யூஸ்க்கு வந்து செமையாக வருது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மிஸ்டர் மாதவனோட ஷாப் தான். இன்றைக்கி எதுவும் பெருசாக ஸ்பெஷலாக இல்லை. இந்த இன்வெர்டர் பேட்ரி மட்டும் இருந்தது, நல்ல கண்டிஷன்ற மாதிரி சொன்னார். 5,000 எதோ சொல்லிட்டு இருந்தார். அண்ட் இந்த ஸ்பீக்கர் யூனிட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ரேக்கில் வந்து அடுக்கி வச்சுருந்தார் சில ஐட்டம்ஸ் எல்லாம். பட் எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. அங்கே வந்து இந்த பைனாக்குலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தார். இது வந்து ரஷ்யன் மேடு. அண்ட் இதோட ப்ரைஸை கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க, 10,000 ருபீஸாக. ஸோ இது வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தார் இது எப்படி இருக்குது குவாலிட்டின்ட்டு. ஸோ அது லென்ஸில் வந்து நல்லா இருந்தது. பட் உள்ளே வந்து ஸ்க்ராச்சஸ் எல்லாம் தெரிஞ்சுது. என்னென்னா நம்ம லென்ஸ் வழியாக பார்க்கும்போது நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்தது உள்ளே. பட் ஆனால் இது ஃபோக்கல் லென்த் வந்து ஜாஸ்தி இருந்தது. நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸு ஜாஸ்தி கவர் பண்ண முடியும், கவர் ஆச்சு. ஆனால் 10,000க்கு அது என்னன்னு தெரியல. அங்கே பாருங்கள், இது போட்டிருக்காங்க பாருங்கள், ரஷ்யான்ட்டு. மேபி இருக்கலாம் 10,000 இது ஒர்த்தாக இருக்கலாம். அண்ட் அதே ஆப்போசிட் ஷாப்பில் வந்துட்டு ஒரு iPhone 5sன்னு நினைக்கிறேன் இது. பட் இது வந்து டேமேஜ் ஆகிருந்தது. டிஸ்பிளே எல்லாம் வந்து வெளியே வந்திருந்தது, உள்ள பேட்டரி பல்ஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டாக்கிங் ஸ்டேஷன் போஸோடது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த க்ரோம் காஸ்ட் மாதிரியே டூப்ளிகேட் ஐட்டம்ஸ். இது நம்ம இந்த ஃபயர் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை டாக்கிங் நல்லா இருந்தது ஸ்டேஷன். பட் லைட்டாக அங்கங்கே ரஸ்ட்டு. அண்ட் இங்கே பாருங்களேன் ஒரு ரேக் சிஸ்டம் இது. ஸோ இது வந்து அக்காயோடது, பக்கா ரேக் சிஸ்டம். நான் இந்த பேக் வியூவும் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இது வந்து ஒர்க்கிங்ன்ற மாதிரி சொன்னார். ஸ்பீக்கர் வந்து பேப்பர் மாற்ற வேண்டியது இருக்கும், ஏன்னா ஸ்பீக்கர் பேப்பர்லாம் கிழிஞ்சிருந்தது. பட் ஆனால் ஆக்சிலரி மோடில் போட்டு ஒர்க் ஆச்சுன்ற மாதிரி சொன்னார். ஸோ நம்ம நண்பர் வந்து அங்கே கார்வானோட இந்த சின்ன ரேடியோ இது வந்து வாங்கியிருந்தார். ஸோ அப்படியே மற்ற ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள். இதில் வந்து ஒர்க்கிங் ஐட்டம் எல்லாத்தையும் வந்து ஓகேன்னு போட்டு வச்சுருப்பார் இந்த ஷாப்பில். அண்ட் இதை வாங்கிட்டார் அவருது. சரி வாங்கி நம்ம வந்து சும்மா செக் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குது கண்டிஷன்ட்டு. ஸோ இது இந்த ரப்பரைஸ்டு கோட்டிங் ஒன்று இருக்கும். ஸோ அது மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்றபடி ஓகே தான். இது ஒர்க் ஆச்சுன்னா செமலக் தான் இது. அண்ட் நான் சொன்னல அக்காய் செட் இது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு யாராவது டெக்னீஷியன் பார்த்தா இதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேப்பர் மட்டும் இது பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்பீக்கர்ஸு யோசிக்கணும், அதுதான். மற்றபடி செட்டு வந்து ஒர்க் ஆச்சுன்னா நல்ல யூனிட். இதுதான் பேக் வியூ. ஸோ ரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிள் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நீங்கள் சப்போஸ் எங்கேயாவது வெளியே எதாவது வாங்குறீங்க அப்படின்னா இந்த கேபிள் சிஸ்டமாக இருந்ததுன்னா கேபிள் மறக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கேபிள் முக்கியம் அதில். அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு மர்ஃபி ரேடியோ ஒன்று இருந்தது, விண்டேஜ் ரேடியோ. இதோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி. இந்த அளவுக்கு வந்து போட்டு அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி போட்டு எத்தனை தடவை தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் சந்தையில் பார்க்க முடிஞ்சுது. பட் ஓகே, அப்படியே செக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஆம்ப்ளிஃபயர் செட் ஒன்று இருந்தது, இந்த பெட் டைப் டேப் வச்சு. புவர் கண்டிஷன் தான். அண்ட் இந்த ஆர்எஃப் கன்வெர்ட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 300 சொன்னார்.
ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இப்போ எடுக்கிற யூனிட் நான் ஒரு 2-3 வாங்கிட்டேன் நான். எல்லாமே வந்து கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. ஏதாவது ரேராக தான் நம்மளுக்கு லக்லி மாட்டுது. அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு நம்மளுக்கு ரிமோட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கும் எனக்கு லக் அடிச்சது. அது என்னன்றதை சொல்கிறேன் நான். ஸோ இங்கே நிறைய ப்ளூரேஸ் வச்சுருந்தாங்க இன்றைக்கி. சப்போஸ் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ளூரே டிஸ்க் தான், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் நான். எல்லாமே வந்து ப்ளூரே டிஸ்க் தான். அண்ட் பாப்புலர் ஹாலிவுட் டைட்டில்ஸாகவும் இருந்தது. ஒரு ஹிந்தி மூவி இருந்ததுன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 24 GB கெப்பாசிட்டி. அண்ட் இது பாருங்கள், டிஸ்க் வந்து ப்ளூரே டிஸ்க் தான். இது ப்ளூரே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். இந்த டிஸ்க் பார்த்தாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ஹாலிவுட் டைட்டில்ஸ் வந்து ஏகப்பட்டதை வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது சீக்கிரம் சேலாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே போகிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஆம்பிளிஃபயர்லாம் கூட சேலுக்கு இருந்தது. இதெல்லாம் வந்து அசம்பிள் செட்டு தான். 600 700 எதுவும் சொன்னார். ஸோ அப்படியே பாருங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் இருக்கான்ட்டு. லொக்கேஷன் QR இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை தான் நான் சொன்னது, 2 ரேர் ரிமோட் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. ஒன்று வந்து ஷார்ப் விசிஆர்து, இன்னொன்று பேனசோனிக் விசிஆர்து. இந்த ஷார்ப் விசிஆர்து மட்டும் ரிமோட் எவ்வளோ தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. லக்லி இன்றைக்கி வந்து கிடச்சிது. அண்ட் பேனசோனிக் விசிஆர் யூஸ்வலாக கிடைக்கும், இப்போவும் கிடச்சிது. அண்ட் ரெக்கார்ட்ஸ் இன்றைக்கி நிறைய இருந்ததுங்க. டைட்டில்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பாப்புலர் டைட்டில்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே தான். பட் ஆனால் ஏகப்பட்டதை வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 இந்த மாதிரி ட்ரேயில் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். நம்ம நண்பர் தான் செக் பண்ணிட்டு இருந்தார் டைட்டில்ஸ் எதாவது வருமானு. பட் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஓப்பன் ஐட்டம்னால எல்லாத்துலேயும் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸோ 150 தான். ஒரு இண்டிவிஜுவலாக எடுத்தோன்னா 150 ருபீஸ் தான் சொன்னாங்க ஒரு ரெக்கார்டு. ஏகப்பட்ட டைட்டில்ஸ் இருந்தது. எல்பியும் இருந்தது, இபியும் இருந்தது. ஸோ இவர் பார்த்துட்டு இருக்கிறது எல்பி ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக. அண்ட் இன்னொரு பாக்ஸில் வந்து இபி வச்சுருந்தாரு. அண்ட் இந்த டெனான் செட்டு இன்றைக்கி சேலுக்கு வந்திருந்தது. நான் ஆல்மோஸ்ட் வாங்கியிருப்பேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் யூனிட்டு, ரெக்கார்டிங்லாம் சூப்பராக இருக்கும். ரேட் வந்து 6000 சொன்னார். 6000 ஓகே தான். நான் வந்து சரி பார்கெயின் பண்ணி ஒரு 5000 வந்தார். அண்ட் ஒர்க்கிங் வீடியோ காமிச்சார், வாட்ஸ்அப் வீடியோ. சரி லைவாகவும் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணார். பட் டிஸ்பிளே மட்டும் தான் வந்ததே தவிர பட்டன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச யூபிஎஸோட கெப்பாசிட்டி பத்தலைன்னு நினைக்கிறேன். பவரில் கனெக்ட் பண்ணால் மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பட்டனோட கண்டிஷன்லாம் பார்த்துட்டு அவ்வளோவா வந்து கம்ஃபர்டபுளாக தெரியல. ஸோ அதனால் வாங்கலை அது. பட் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டெனான் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் நான், எப்படியாவது ஒர்க் ஆகிடும்னு பார்த்தேன். பட் சுத்தமாக வந்து டிஸ்பிளே மட்டும்தான் ஆன் ஆயிடுச்சே தவிர மற்றபடி எந்த கண்ட்ரோல்ஸும் வந்து எடுத்துக்கல. இது மார்க்கெட்டில் நான் ரிட்டர்ன் போகும்போது இருந்தது. சப்போஸ் யாரோ பார்க்குறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஆட்டோமேட்டிக் வேக்யூம் இது கிளீனர் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏகப்பட்டது இருந்தது இன்றைக்கி. ஸோ இதோட இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணி பார்க்குறேன் நான். அந்த வீல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே இறங்குது, அது தூக்கும் போதும் இறக்கும் போதும். பட் எதுலேயும் பவர் இல்லை. நம்ம வந்து அதை பவர் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். பேட்டரி பேக்கப் இல்லை எதுலேயும். ஸோ இந்த ஷாப் பக்கத்தில் தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு VHS அடாப்டர் ஒன்று இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம மினி VHS கேசட்டை வந்து அடாப்டரில் போட்டு நம்ம நார்மல் ரெகுலர் VHS VCRல வந்து போட்டு பார்க்கலாம். இதில் வந்து பேட்ரி போட வேண்டியது இருக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பேட்ரி போட்டு நம்ம உள்ளே வந்து ஒரு காம்பேக்ட் VHS கேசட்டை வந்து போட்டோன்னா அதை வந்து ரெகுலர் VCR கேசட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கேயே வந்து இந்த டிஸ்பிளேயர் இருந்தது, டிஸ்க் மேனு. பட் இது டோரெலாம் உடஞ்சி போயிருந்தது. அண்ட் இந்த வாரமும் நம்மளுக்கு லக்கு, ஒரு ஆப்பிள் டிவி வந்து கிடச்சிது. ஸோ போன வாரம் சப்ஸ்கிரைபர் கேட்டார்னு வாங்கினேன். இந்த வாரம் வந்து நம்மளாம் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே வந்து சப்ஸ்கிரைபர் பெண்டிங்கில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்காவது கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரொஜெக்டர் ஒன்று எடுத்து கொஞ்சம் நோண்டி பார்க்கணுன்னு ஆசை. சரி, அதனால் இந்த மினி ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்தது. ஸோ நம்ம பெருசாக வாங்கி ரிஸ்க் எடுக்க வேண்டாம், முதல்ல வந்து சின்னதுலேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டோம். அண்ட் அப்படியே பாருங்கள் வேறு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ட்டு.
அண்ட் இந்த மாதிரி கலைநயம் மிக்க பொருட்கள் வந்து நம்ம சைதாப்பேட் ஆன்டிக் ஷாப் ஓனர் வந்து வாங்கியிருக்காரு. சப்போஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு இது இல்லாமலும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காரு. ஒரு விசிட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் மாட்டலாம். அண்ட் அந்த ஷாப்லேயே வந்துட்டு இந்த பிளேயர் இருந்தது, ஹைஃபை செட்டு. ஓகே தான், கண்டிஷன் ஓகே தான், ஸ்பீக்கர்ஸ் எதுவும் இல்லை. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அண்ட் இந்த நாய்ங்க வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தது. வந்து கடிக்கிற மாதிரி விளையாடிச்சுங்களா இல்லை வெறித்தனமாக பண்ணிச்சான்னு தெரியல. அண்ட் இந்த ஹெவி வெயிட் டூல் ஒன்று இருந்தது, ஹெவி செட் அது, ட்ரில்லிங் மிஷின்னு. பட் என்னன்னு பார்த்தா வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருந்தது, உள்ள ட்ரில்லிங் மிஷின் இல்லை. அந்த இபி மீட்டர், பழைய காலத்து இபி மீட்டர் இருந்தது. இதுகளோட சேட்டை எனக்கு தாங்க முடியல. ஸோ இந்த இபி மீட்டர் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கிட்டாரு. அண்ட் ப்ளே ஸ்டேஷன்ஸ் பாருங்கள், அங்கங்கே நான் சொன்ன மாதிரி அங்கங்கே பார்க்க முடியுது ப்ளே ஸ்டேஷன்ஸ். இந்த கியூஆர் லொக்கேஷனில் இருக்குது ஒரு ப்ளே ஸ்டேஷன் வித் ஜாய்ஸ்டிக் எல்லாமே. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கூட பார்க்க முடியுது. அண்ட் இங்கே விசிஆர்ஸ் அண்ட் ஏவிஆர்ஸும் வச்சுருந்தாங்க. பூம் பாக்ஸ் அங்கங்கே பார்க்க முடியுது. டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள், ஹாட் பேக். அண்ட் இந்த பிளேயர் பாருங்களேன், வித்தியாசமாக இருந்தது. ஏதோ டாக்கிங் ஸ்டேஷன் மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி சோனியோட ஒரு ரேக் சிஸ்டம் பார்க்க முடிஞ்சது. இது ஒரு மினி டைப் தான், ஓகே கண்டிஷன் தான், வித் ஸ்பீக்கர்ஸோட இருந்தது. அப்படியே பாருங்கள் வேறு ஐட்டங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ். கேசட்ஸ் இருந்தது அங்கங்கே. அண்ட் இந்த ரேடியோ வந்து சேல் பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், மர்ஃபியோடது வித் லெதர் கேஸோடே இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் நான் பார்க்குற டைமில் அது சேல் ஆயிடுச்சுட்டாங்க. பட் யார் வாங்கினான்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வாங்கியிருந்தார். அவர் இதோட சேர்த்து ஒரு வால்வ் ரேடியோவும் வாங்கியிருந்தார், அதையும் காட்டுறேன் நான். ஸோ இந்த வால்வ் ரேடியோ வேலியன்ட் 2 வந்து வாங்கியிருந்தார். சரி, அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கே கொடுத்துட்டாரு, நம்ம அவர்கிட்ட வந்து வாங்கிட்டோம். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, உள்ளே வந்து அந்த மேஜிக் ஐ வால்வ் வந்து உடஞ்சி போன மாதிரி தெரிஞ்சுது. பின்னாலேருந்து லைட் அடித்து பார்த்தா மற்ற வால்வோட கண்டிஷனும் தெரியல. பட் இப்போதைக்கு வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ வீட்டில் வச்சு தான் செக் பண்ணி பார்க்கணும் அது அப்படின்ட்டு. அண்ட் பவர் பேங்க்ஸ் ஆஸ் யூஷுவல் நிறையா இருந்ததுங்க. இந்த பவர் பேங்க்ஸ் கடையில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் இருந்து தான் நான் வந்து இந்த டியூரசெல்லோட ரீசார்ஜபிள் பேட்டரி வாங்கினேன். டியூரசெல்லில் ரீசார்ஜபிள் பேட்டரி இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் அதுலேயும் இருக்குது, நான் வாங்கியிருக்கேன். அதுக்கான போஸ்ட்டு நான் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள் சேனல் போஸ்ட்டில். அண்ட் இந்த கீபோர்ட் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஒரே ஒரு கீ மட்டும் மிஸ்ஸிங், பட் மற்ற எல்லாம் பார்க்கும்போது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த கீபோர்டு. ஸோ இது பார்த்து வைக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் வாங்கிட்டார், நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அண்ட் இந்த ஷாப்பில் நிறைய 2-in-1 செட்லாம் இருந்தது, ஏகப்பட்டது. ஹோம் தியேட்டர்ஸ், அண்ட் இந்த செட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. வித்தியாசம்னா இது ரெகுலராக பார்க்க முடியுது. இது ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன் நான், எப்படி டேமேஜாக இருந்ததா இல்லை ஓகேவான்ட்டு. அண்ட் மானிட்டர்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிவைஸ் வந்து கண்ணில் தென்பட்டது. இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ஆசிலோஸ்கோப் மாதிரி இருந்தது. அண்ட் அல்ட்ராசோனிக் ஃப்ளா டிடெக்டர்னு இருந்தது. என்ன ஃப்ளா டிடெக்ட் பண்ணணும்னு தெரியல, பட் ஓகே, பார்க்குறதுக்கு ஆசிலோஸ்கோப் மாதிரி, மேபி ஆசிலோஸ்கோப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட் பாருங்களேன், ஃபுல் பேக் அப்படியே இருந்தது.
எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஏதோ லேப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி தெரியல உங்களுக்கு. எல்லா அப்பேரட்டஸ் டிவைசஸும் பாருங்களேன், பக்காவாக ஏதோ ஒரு சயின்ஸ் லேப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரியே இருந்தது. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த கியூஆர் லொக்கேஷன் செக் பண்ணி பாருங்கள். அங்கேயே ஒரு இந்த ஃபிஷ் டேங்க்கும் இருந்தது. மேலே அந்த ரூஃப் இதெல்லாம் மட்டும்தான் டேமேஜ் ஆயிருந்தது. அண்ட் ஏகப்பட்ட ஸ்டெபிளைசர்ஸ். அண்ட் இந்த ஷாப்பில் நம்ம போன வாரம் இந்த 300 ருபீஸ் ரேடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வேணும் வேணும்னு கேட்டிருந்தீங்க. சரி இந்த தடவை போய் வாங்கலான்னு பார்த்தா அது வந்து மத்தியானத்துக்குள்ளே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அது மாதிரி கொஞ்சம் பல்காக வந்து அப்பப்போ போடுவேன்ற மாதிரி சொன்னார். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரிமோட்ஸ் வச்சுருந்தார். இதில் வந்து 2 ரிமோட்டு 30 ருபீஸ் தான். எல்லாம் வந்து இந்த லேட்டஸ்ட் டிவி சப்போர்ட் உள்ளது. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி. சப்போஸ் வந்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே வந்துட்டு நிறைய சவுண்ட் பார் வச்சுருந்தாங்க. இது ஆக்சுவலாக சவுண்ட் பார் மாதிரியே இல்லை, லைனாக ஸ்பீக்கர்ஸ் இருந்தது. அண்டு ரொம்ப லென்த்தாகவும் இருந்தது அந்த சவுண்ட் பார்ஸ். மேபி ஹோம் தேட்டர் அந்த மாதிரி செட்டப்கான்னு தெரியல. அண்ட் ஒரு சிடி பிளேயர் ஒன்று இருந்தது டாக்கிங் டைப்பில். அண்ட் இந்த டிவைஸ் பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. ஃப்ளிப் வீடியோன்னு போட்டிருந்தது. இது ஃபோன் மாதிரியும் இல்லை அண்ட் ரிமோட் மாதிரியும் இல்லை. இது என்ன நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கணும். சரி ஓகே, இதை வந்து உங்களுக்கு காட்டலான்றதுக்காக இதை வீடியோ எடுத்தேன். இதில் மேலே வந்துட்டு யூஎஸ்பி டைப்பில் ஏதோ இருந்தது. இதை ஃப்ளிப் பண்ணால் யூஎஸ்பி மாதிரி வருது. ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் மாதிரி இருக்குது, ரெக்கார்ட் பட்டனோடு இருந்தது. அண்ட் இந்த ரேடியோ பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, காம்பேக்டாக. வெறும் மீடியம் வேவும் ஷார்ட் வேவும் மட்டும்தான் உள்ளது. பழைய காலத்து விண்டேஜ் ரேடியோ, ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. அண்ட் இந்த போஸ் ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து 12,000 ரூபா சொன்னார். மேபி ஒர்த்தாக இருக்கலாம். போஸுன்றது கொஞ்சம் காஸ்ட்லியாகவே தான் இருக்கும். ஸோ 12,000. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கேயே வந்து இந்த ஸ்பீக்கர்ஸும் வச்சுருந்தாங்க. இது ரேட்டு கேட்கல. ஸோ அங்கேயே இன்னொரு ரேடியோவும் இருந்தது. இது அந்த ஃபிக்ஸ்டு ஹேண்டில் உள்ள ரேடியோ. இது ஏற்கனவே கவர் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாக்மேன் ஒன்று செக் பண்ணிட்டு இருந்தார், நேஷ்னல் பிராண்டோடது, வித் ஸ்பீக்கரோடே உள்ளது. இது என்ன டோர் வந்து கலந்து போயிருந்தது, அது வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஹார்ட் டிஸ்க்கு, மதர் போர்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் இந்த வேக்யூம், ஆட்டோமேட்டிக் வேக்யூம் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியுது, இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. ஸோ எதுவும் பேட்ரி கண்டிஷன் இல்லாதனால நம்ம செக் பண்ண முடியல. நிறைய பவர் பேங்க்ஸு ஏகப்பட்டது இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், அந்த செட்டு பழைய ஆம்ப்ளிஃபயர்ஸ் இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் ஏதோ ஒரு ஆடிட்டோரியத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸ்பீக்கர்ஸு, ஹார்ன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருந்தது. ஏகப்பட்ட டிவிடிஸ் இருந்தது. இங்கே வந்து ஆக்சுவலாக எனக்கு அந்த ராமாயணம் செட்டு அப்படியே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க, சிடி பேக். அங்கே தெரியுதா உங்களுக்கு? அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து விசிடி தான். 600 தான் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அது பார்கெயின் பண்ண 500 400 கூட வாங்கியிருக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஏகப்பட்ட ஸ்பேர்ஸ் பார்க்க முடியும். அண்ட் இங்கே ஒரு பேட் வந்து ஃபுல்லாக நொறுக்கி இது பண்ணி வச்சுருந்தாங்க, ஸ்மாஷ் பண்ணி. இது பாருங்கள், யூஎஸ்பி டு சீரியல். ஸோ பழைய பிசி எதாவது வச்சுருந்தா அதுக்கு வந்து யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த குதிரையை பாருங்களேன், அப்படியே நேச்சுரலாக இருந்தது. இது வந்து நம்ம ஜானகிராமன் ஷாப்பில் தான் இருந்தது. ரொம்ப பெருசாகவே இருந்தது. பட் இதெல்லாம் ஹாலில் ஷோகேஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பூம் பாக்ஸ் வந்து இந்த தடவை கம்மியாக தான் இருந்தது. மோஸ்ட்லி எல்லாம் சேல் ஆயிடுச்சு போல் அவர்கிட்ட. ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருந்தார், சோனியோடது. மற்றபடி ரெகுலர் 2-in-1 பூம் பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது அவரோட ஷாப்பில். செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் வந்தீங்கன்னா. அண்ட் இதோட அகலத்தை பாருங்களேன். இது சவுண்ட் எஃபெக்ட்லாம் சும்மா தாறுமாறாக இருக்கும். ஒரு பேஸ் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு விசிஆர் ரிமோட் கிடச்சிது வித் பவுச்சோட விசிஆர் ரிமோட் இப்போ தான் பார்க்குறேன் நான். நேஷ்னலோடது, சோனி பவுச்சு. பட் ரெண்டுமே வந்து ஈஸியாக செட் ஆயிடுச்சு.
அண்ட் இதெல்லாம் வந்து விண்டேஜ் மொபைல்ஸ் நோக்கியா இ சீரிஸ். நான் வந்து ஒரு காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இ சீரிஸ் E61 இதே மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நல்லாயிருக்கும். கீபேட் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்கெல்லாம். அண்ட் அங்கேயே வந்து ஒரு ஐபாட் கிளாசிக்கான பவுச் கிடச்சிது. சரி நம்ம ஏற்கனவே ஒரு கிளாசிக் வச்சுருக்கோம், அதுக்கு வந்து யூஸ் ஆகட்டும்னு சொல்லி அதையும் சேர்த்து வாங்கிட்டோம். அண்ட் இங்கே பாருங்களேன், ஒரு சென்டர் ஸ்பீக்கர் நல்ல கண்டிஷனில் இருந்தது. அண்ட் ஹார்ட் டிஸ்க்கும் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. லென்ஸு அது இதுன்ட்டு. அண்ட் நம்ம கண்ணை உறுத்துனது இதுதான், ஒரு அழகான ஒரு அசம்பிள்டு டெக் ஒன்று வச்சுருந்தாங்க, கேசட் டெக்கு. இது ப்ரீ ஆம்ப் தான். நம்ம வந்து இதுக்கு மேலே ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ண வேண்டியது வரும். பட் சூப்பரான ஒரு அசம்பிள்டு செட் இது. ஒரு பெட் டைப் மெக்கானிசத்தில், இது வந்து கோல்டன் மெக்கானிசம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மெக்கானிசத்தில் ஒரு ப்ரீ ஆம்ப் போர்டு போட்டு அவுட் எடுத்திருக்காங்க. அது கீழே ஒரு ஸ்டீரியோ ஆம்பும் வச்சுருந்தாங்க. ஸோ இது 2 பேக்கேஜ் மாதிரி வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தார். இதோட ப்ரைஸ் 1500 ஏதோ சொன்னார். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சேல் ஆயிடுச்சு, ஒருத்தர் வந்து வாங்கிட்டார் டக்குன்ட்டு. அண்ட் இந்த 2-in-1 லென்த்தை பாருங்களேன், 1 கிலோமீட்டருக்கு போகும் போல் இருக்குது. செம லென்த். அங்கே கபோர்டில் வச்சுருக்காரு, அதிலே வைக்க முடியாமல் அது பாட்டுக்கு வெளியே நீட்டிகிட்டு இருந்தது. சூப்பர் கண்டிஷன்லேயே இருந்தது பேனாசோனிக்கோடது. ரொம்ப லென்த்து, டுவெல் டெக்கு வித் ஈக்குவலைசர், FM AM அண்ட் ஏகப்பட்ட சவுண்ட் பார்ஸும் இருந்தது இந்த ஷாப்பில். இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். மானிட்டர்ஸ் அது மாதிரி கேட்குறீங்க, மானிட்டர்ஸும் இருந்தது ஏகப்பட்டது. ஸோ அதான் ஃபைனலாக வந்து அதை வாங்கிட்டாருங்க ஒருத்தர், அந்த செட்டு, அசம்பிள் செட்டு. லென்ஸ் எல்லாம் பாருங்களேன், லென்ஸு ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. இந்த டிவைஸ் வந்து வித்தியாசமாக தென்பட்டது, ஆனால் என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காம்ப்ளிகேட்டடாகவே இருந்தது அது பார்க்குறதுக்கு. சொஃபஸ்டிகேட்டட் டிவைஸ் ஒன்று. எங்கே பார்த்தாலும் இந்த 2-in-1s வந்து ஏகப்பட்டது இருக்குது. VCRும் அங்கங்கே பார்க்க முடியுது, நேஷ்னல் VCR பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி. அண்ட் இந்த ஏர்பட்ஸ், ஏர்பாட் மாதிரி அந்த டூப்ளிகேட் ஐட்டம், இதுவும் வந்து இன்றைக்கி 20 ரூபாவா 50 ரூபா ஏதோ சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தார். சப்போஸ் இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ளூடூத் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே சேலுக்கு வச்சுருந்தார். ஒன்று எடுத்து பார்த்தா நான் வெயிட்டே இல்லைங்க சுத்தமாக. ஸோ நுகர்வோர் காவலன் நண்பரை வந்து இன்றைக்கி மீட் பண்ண முடிஞ்சது. ஸோ அவர் வந்திருந்தார் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அவருக்கு இந்த லொக்கேஷன் காமிச்சிருந்தாங்க. இந்த ஏகப்பட்ட சிடிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, சிடி கேசட்லாம் இருந்தது. சரி, அதனால் வந்து மும்முரமாக தேடிட்டு இருந்தார். இது ஏற்கனவே வந்து டைட்டில்ஸ் எல்லாம் போன வாரமே இதாகிருச்சு, சேல் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸே வந்து இவ்வளோ நிறைய வச்சுருந்தாங்க. பட் அதையும் வந்து அலசி பார்த்தார் எதாவது வந்து தேருமான்ட்டு. பட் எதுவும் வந்து பெரிய இன்ட்ரெஸ்டிங் டைட்டில்ஸாகவே இல்லை. எல்லாம் வந்து நம்ம உட்காந்து ரொம்ப நேரம் தேடினா ஏதாவது 1-2 மாட்டலாம். அண்டு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வாக்மேன்ஸ் கிடச்சிது. 2 வாக்மேன் இருந்தது. ஒன்று நண்பர் வாங்கிட்டார், இதை வந்து நம்ம வாங்கிட்டோம், ஃபிலிப்ஸு. அண்டு ஒர்க்கிங்லாம் செக் பண்ணலை. இனிமேல் தான் அதை பார்த்து ஏதாவது ஸ்மால் இஷ்யூஸ் இருந்ததுதான் ஃபிக்ஸ் பண்ணி யாருக்காவது கொடுக்க வேண்டியது தான். ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் எல்லாம் பாருங்கள். CCTV கேமராஸ், நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸ். இந்த லென்ஸுக்கு ரேட்டு கேட்டு திட்டு வாங்கினது தான் மிச்சம். 500 ருபீஸ் சொன்னாங்க அந்த லென்ஸுக்கு. அப்புறம் அப்படியே வந்து பெட் செக்ஷன் போனோம். ஸோ ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங் இல்லை. பட் ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ரெகுலராக இதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஃபிஷ் ஸ்பீசிஸ் எல்லாம் இருந்தது. கேட்ஸு செம லுக்கு, நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. டாக்ஸும் இருந்ததுங்க, ஏகப்பட்ட டாக்ஸ் வச்சுருந்தாங்க. சப்போஸ் பெட்ஸு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள்.
வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் இதெல்லாம் பாருங்கள். கண்ணே கண்ணே எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்றைக்கி பெட்ஸ் ஏரியாவில். இதெல்லாம் வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம பிளான் செக்ஷன் போனோம். ஆஸ் யூஷுவல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்வரான்மெண்ட், லைவ்லியாக இருந்தது. ஸோ நிறைய வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம், இந்த கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே கண்ணை வந்து வலின்னு அடிச்சிட்டு இருந்தது. அண்ட் இது வந்து நாட்டு கத்திரிக்காய்ன்ற மாதிரி சொன்னாங்க அங்கே இருந்தவங்க. இது வீட்டில் விளைஞ்சது அப்படியே சேல் கொண்டு வந்திருக்காங்க போல். இது இந்த ஃப்ளவர் பாட்ஸ் சேல் பண்ணுற இடத்துல அங்கே வச்சுருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே வந்து வெல்வெட், இது பிளாஸ்டிக் மாதிரியே இருந்தது. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது நேச்சுரலாக இல்லை பிளாஸ்டிக் ஐட்டமான்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருந்தது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நானும் ஃப்ரெண்டும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, டல்லாகவும் இருந்தது. ஏன் டல்லுன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி கூட்டம் வந்து அவ்வளோவா தெரியல. வண்டிங்க மட்டும்தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது, பட் மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் எனிவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்றைக்கி டே. ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.